கில்ட்டி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்குமே தெரியல. சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது. சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியலில் நடிக்க தெரியாது. அவர் என்னவா இருந்தாரோ அதையே பொறுத்து பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது. மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று, வெளி வாழ்க்கை ஒன்றுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான், புறமும் ஒன்று தான். உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே, வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவார். கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி பண்ணுறார். சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்வமணி ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை சார், ஓகே. அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலேயே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில் தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார். தாய் மாதாம புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டன்னு, நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்குது. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்தது நிச்சயமாக இந்த